அன்பு நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் அன்பு வணக்கம். கம்பன் ஏமாந்தான் என்று ஒரு பாடலை அவ்வப்போது கேட்பேன். அதில் இந்த கண்ணதாசனின் பாடலை கேட்கும் போதெல்லாம் அவர் எப்படியெல்லாம் கம்பனின் வரிகளை கடன் வாங்கி அவைகளை எடுத்து ஆட்கொண்ட அந்த குற்ற உணர்ச்சியில் இதை பாடுகிறாரோ என்று நினைப்பேன். அதற்கு பின் அவர் மட்டுமல்ல, இன்னும் பலரும் என்னால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று துணிக்கும் வகையில் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன் என்றும் அந்த பாடல் தொடரும். அதாவது காப்பிரைட் வழக்கு வந்தால் யார் யாரெல்லாம் அவர் மீது வழக்கு போடுவார்கள் என்று அவரே ஒரு பட்டியல் தருகிறார். உடனே நமக்கு இந்த நினைப்பு வந்த உடனே நகைப்பும் வரும். கம்பனின் கவித்துவையில் தம்மையே இழந்தவர்கள் பலர். அப்படி இழந்தவர்களில் பாரதியாரும் ஒருவர். அதனாலேயே செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலை கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பன் புகழை பாடிய பின்பே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என வள்ளுவனையும் சிலப்பதிகாரத்தையும் புகழ்ந்தார். பாரதிக்கு பின் கம்பனை போற்றி புகழ்ந்தவர் கண்ணதாசன். கம்பனும் கண்ணதாசனும் அந்த இரண்டு மகாகவிகளும் காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் காவியம் படைத்தவர்கள். ஒருவர் கவி சக்கரவர்த்தி, மற்றவர் கவியரசர். அதனாலே தான் தமிழன்னை பெற்றெடுத்த காலத்தால் தரம் மாறி பிறந்த இரட்டையர்கள் என்று சொல்லலாம் இவர்களை. தேரெழுந்தூரில் தோன்றி சடையப்ப வள்ளலால் திருவெண்ணை நல்லூரிலே ஆதரிக்கப்பட்டு ஒரு பூனை கடலை குடிப்பது போல மாபெரும் ராமகாதை இயற்ற வந்தேன் என்று கம்பனும், சிட்டுக்குருவிகள் கூட கூடுகட்ட பயப்படும் பொட்டல் வெளியான சிறுகூர் பட்டியிலே பிறந்து போற்றுபவர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று 52 வயது வரை வாழ்ந்து சிகாகோ நகரில் தம் வாழ்வை முடித்த முத்தையாவான கண்ணதாசனும் தமிழ் அன்னையின் இரு கண்களை போன்றவர்கள். கம்பன் பாட்டன் என்றால் கண்ணதாசன் பேரன். பாட்டனை போற்றி அவன் சொத்தான தமிழை வளர்த்தவனே கண்ணதாசன். கண்ணதாசனோ தன்னை கம்பனின் மகனாகவே கருதுகிறார். அதனால்தான் கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னித் தமிழாலே உன்னை பாட வேண்டும் என்று பாடுகிறார். என்றைக்கும் இம்மண்ணில் கம்பன் கவிதை நிலைத்திருக்கும் எனும் நம்பிக்கை கவியரசருக்கு உண்டு. அந்த நம்பிக்கையினால்தான் கம்பன் தொட்டதையெல்லாம் இவரும் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார். கம்பன் சீதா பிராட்டியை வைதேகி, மைதிலி, ஜானகி, சீதை என்னும் பெயர்களால் தனது பாடல்களில் குறிப்பிடுகிறான். கண்ணதாசனும் எல்லா பெயர்களையும் தேவைப்பட்ட போது பயன்படுத்துகிறார். வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ என்றும், ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி என்றும், அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் என்றும், கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா என்றும் பாடுகிறார் கவியரசர். அயோத்தி நாட்டை கம்பன் வர்ணிக்கும் போது அந்நாட்டில் எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று சிறந்திருந்தார்கள், ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை என்கிறான். எல்லாரும் எல்லா பெருஞ்சலும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ என்ற கம்பன் பாட்டை அப்படியே உள்வாங்கித்தான் கண்ணதாசன் பாடுகிறார். ஆமாம், அவரே நடித்த பாட்டு கூட இது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். கம்பன் பாடிய ராமகாதையின் நோக்கமே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான். அதனால்தான் சுந்தர காண்டத்தில் ராமனுக்கு அனுமன் மூலம் செய்தி சொல்லும் சீதை, வந்து இணைக்கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடையேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்கிறாள். கவியரசர் கண்ணதாசன் ராம அவதாரத்தை பாடும்போது ஒருவனுக்கு உலகில் உருதாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம் என்பார். அது மட்டுமல்ல, திரைப்படத்தில் ஒரு தலைவன் தன் தலைவியிடம் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று பாடுவான்.
இவையெல்லாம் கண்ணதாசனுக்கு கம்பனால் ஏற்பட்ட தாக்கமே. ராமன், மன்னவன் பணி என்றாலும் நின் பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதொன்றோ என்று கூறி கானகம் புறப்படுகிறான். ஆனால் அண்ணனுக்கு முடியில்லை என்றதும் தம்பி இலக்குவன் சீற்றம் கொள்கிறான். சிங்கத்துக்கு இட வேண்டிய உணவை ஒரு நாய்க்கு இடலாமோ என்று கேள்வி கேட்கிறான். ராமனோ நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை என்று கூறி தம்பியின் சினம் தவிர்க்க முயல்கிறான். அதாவது நதியில் நீர் இல்லாமல் போவது நதியின் குற்றமில்லை, இதில் யாரும் பிழை செய்யவில்லை, எல்லாம் விதியின் பிழை எனும் கம்பன் கருத்தை கண்ணதாசன் கையாள்கிறான். அதே ஓமையை அப்படியே எடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு ஏதம்மா என்று கவியரசர் எழுதும்போது நம் கண்முன் கம்பன் வரிகள் வந்து நிற்கின்றன. மேலும் இலக்குவன், நீருளையனின் உளமீனும் நிலமும் நானும் சீதையும் ஆர்வுளம் எனின் உளமருள்வாய் என்கிறான். அதாவது ராமனை தண்ணீருக்கு ஓமையாக்கி, குளத்தில் தண்ணீர் இருந்தால்தான் மீனும் பூக்களும் இருக்கும், நீ இருந்தால்தான் நானும் சீதையும் இருப்போம் என்பது இலக்குவன் கருத்து. இதைத்தான் கண்ணதாசன் குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே என்று பாடுவார். இந்திரசித்தன் தன் தந்தையான ராவணிடம் சீதையை விட்டுவிடுங்கள், ராம இலக்குவர் சினம் தணிந்து திரும்பிச் சென்று விடுவர் என்று கூறுவான். ராவணனோ, முன்னையோர் இறந்தோர் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்றனர் பெயர்வர் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்த்தும் என்றால் என்னையே நோக்கி யான் இன்னிடும் பகை தேடிக்கொண்டேன் என்பான். அதாவது இப்போரில் முன்பு இறந்தவர்களும் இப்போது இரவாமல் இருப்பவர்களும் நீயும் அவர்களை போரில் வென்று வெற்றி பெற்று தருவீர்கள் என்று நான் இப்போரை மேற்கொள்ளவில்லை, என்னையே நம்பித்தான் இப்பெரிய பகையை நான் தேடிக்கொண்டேன் என்று ராவணன் கூறுகிறான். இதைத்தான் கண்ணதாசன் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்று பாடுகிறார். சூர்ப்பனகை ராவணனிடம் செய்தியை கவர்ந்து எடுத்து வந்து அவனோடு அவன் வாழ வேண்டியதை வற்புறுத்துவாள். அப்போது அவள் கூறுவாள், பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத்திருந்த பெண்ணை, ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண் இடையினாளை, மாகத்தோல் வீர் பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்த்தி என்பது கம்மன் பாட்டு. வீரம் பொருந்தியவனே, சிவன் பார்வதியை இடப்பாகத்தில் வைத்தான், திருமால் இலக்குமியை தன் மார்பில் வைத்தான், பிரம்மன் சரஸ்வதியை தன் நாவில் வைத்தான், சீதையை நீ அடைந்தால் எங்கு வைப்பாய் என்று இதன் பொருள். இதைத்தான் கண்ணதாசனும் பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான், பார்க்கடலில் மாயவனோ பக்கத்தில் வைத்தான் என்று பாடுவார். அதேபோல் கம்பன் மருத நாட்டு வளம் பற்றி பாடும்போது எல்லாம் உறங்குகின்றது என்று பாடுவான். நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையுடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழியிடை உறங்கும் தோகை என்று கம்பன் பாடுவதை வைத்து கண்ணதாசன் கூறுகிறான். பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை என்றும், கார் உறங்குது கழனியில் நெல் உறங்குது, பூ உறங்குது பொய்கையில் நீர் உறங்குது என்றும் பாடுகிறார். அதேபோல் தோள் கண்டார் தோளே கண்டார் என்று ராமன் தோழழகை பெண்கள் பார்த்ததை பாடும் கம்பன் அடிதான் கண்ணதாசனின் தோள் கண்டேன் தோளே கண்டேன் என்னும் பாடலாகிவிட்டது. கோசல நாட்டு வளம் கூற வந்த கம்பன் ஒரு பாடலில் தேன் தேன் என்று பாடுவான். ஆலைவாய் கரும்பின் தேனும், அரிதலை பாலை தேனும், சோலைவாய் களியின் தேனும், தொடையிழி இறாலின் தேனும், மாலைவாய் உகுத்த தேனும், வரம்பிகழ்ந்து ஓடி வங்க, வேலைவாய் மடுப்ப கண்டு மீனெல்லாம் கழிக்கும் வாதோ. இப்பாட்டில் கம்பன் 5 இடங்களில்தான் தேன் வைத்து பாடினான் என்றால், அவன் வழிவந்த கவியரசர் பார்த்தேன் சிரித்தேன் பக்கமர துடித்தேன் என தொடங்கும் பாட்டில் 36 தேன்களை வைத்து பாடியுள்ளார். அதேபோல இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் தேர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத் தரக்கி போரில் மழைவண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற பாடலின் கம்பன் 8 வண்ணம் வைத்தான் என்றால், கண்ணதாசனோ பால் வண்ணம் பருவம் கன்று என்று தொடங்கும் பாட்டில் 32 வண்ணம் வைத்துள்ளார்.
கம்பனின் தனிப்பாடல் ஒன்று: சோழ நாட்டில் பொன்னி நதி ஓடுவதால் அதனை பொன்னிவள நாடு என்பர். அங்கு மாத்தத்தன் என்ற அழகன் ஒருவன் இருந்தான். பொன்னி வளநாட்டு கண்ணீர் அவனை விரும்பினர். காதலால் உடல் மெலிந்தனர். அதனால் கைவளையல்கள் கழன்று விழுந்தன. அக்கண்ணீரின் தோழி ஒருத்தி, எங்கே கைவளையல்கள் என்று கேட்கிறாள். அதற்கு அவர்களில் ஒருத்தி, இருந்தவளை போனவளை என்னையவளை பொருந்தவளை பறித்து போனான் பெருந்தவளை பூத்தத்த தேன் சொரியும் பொன்னிவள நன்னாட்டில் மாத்தத்தன் வீதியிலே வந்து என்பது தனிப்பாடல் என்று பாடினாலாம் என்கிறார் கம்பர். அவன் பாடிய பாடல்: குளத்தில் இருக்கும் பெரும் தவளை தாமரை பூவில் தத்த பாய தேன் சொரிகின்ற வளமான பொன்னி நாட்டில் மாதத்தன் வீதியில் வந்து அங்கே இருந்தவளை தெருவில் போனவளை என்னை அதோ நிற்கும் அவளை எங்கள் எல்லோரது பொருந்திய வளைகளை பறித்து போனான் என்றாளாம். பண்டை தமிழர் போல் திருமணத்தில் ஆண்கள் மெட்டி அணியும் வழக்கம் இருந்ததையும் பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் கம்பனை பின்பற்றி அவளை வைத்தே புதிய பூமி படத்திற்கு சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்துக்கொள்வேன், கரம் தொட்டு என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு என பாட்டு ஏற்றி கம்பனின் கவிதையை கனிரசமாய் தந்திருக்கிறார். இப்படி கம்பன் போட்ட பாதையில் கவியரசர் வெற்றி பயணம் செய்தார். அவருக்கும் கம்பனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி அவரே பாடுவார் ஒரு கவியரங்கில்: எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு உண்டு, செப்புவதெல்லாம் செந்தமிழாய் வருவதாலே ஒருவேளை அக்காலம் கம்பன் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ, கம்பனிடம் சொல் சந்தம் கடன் கேட்டேன், ஏதொன்றும் வட்டியில்லை. கண்ணதாசன் என்னதான் இருந்தாலும் செட்டு நாட்டு கவிஞர் அல்லவா, கணக்கையும் வட்டியையும் விட முடியாதென்றோ. அவருக்கு கிட்டத்தட்ட 300 பாடலுக்கு மேலாக கம்பரின் பாடல்கள் மனப்பாடமாக தெரியுமா. குற்றால குறவஞ்சியிலும் இதுபோன்று நிறைய பாடல்களை சொல்லலாம். காவியத்தாவின் மூத்த மகன் கம்பன் என்றால் இளைய மகன் காலத்தை வென்றவன், காவியமானவன் கண்ணதாசன் எனலாம். இந்த தலைமுறை மக்கள் நன்கு அறிந்த தமிழ் கவிஞன் கவியரசு கண்ணதாசன். பாரதிக்கு பிறகு சொற்களில் எளிமையோடு அதே நேரம் தமிழின் வலிமை கொன்றாமல் சுவைபட பாடல்களை எழுதிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. ஒளியின்றி நிழல் இல்லை, வாசித்ததின் பாதிப்பின்றி படைப்பில்லை. அப்படி கண்ணதாசனை பாதித்தவன் கம்பன். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பகுதியில் உங்களை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.